ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட தல அஜித் பற்றி ஒரு சில தகவல்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வளம் வந்துகிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஜித் சாரோட ஒரு லெக்கு வந்து, அதாவது ஒரு கால் மட்டும் வீங்கிட்டே போகிறதாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ஒரு ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அஜித் சார் அப்படின்னு சொல்லப்பட்டுருவர் ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு ஆக்டராக இருந்துகிட்டு இருக்காரு. ஃபேமஸான ஒரு ரேசரும் கூட அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப காலமாகவே வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் அவரால் வந்து எந்த ஒரு ரேஸுமே வந்து ஓட்ட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து இப்போ மண்டையில் ஒரு கட்டி இருந்ததாகவும் அதை இப்போ அகற்றியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து எதுலேயுமே வந்து ஈடுபட முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சஜஷன்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகேப்பா, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்துச்சு அவர் காலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட கால் முழுக்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீங்கிக்கிட்டே போயிருக்கு அப்படின்னு அவரையும் சொல்லியிருக்காங்க. இதை வீக்கத்துக்கான முக்கியமான காரணம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்பவே வந்து டேப்லெட்ஸை இன்டேக் பண்ணிகிட்டு இருக்கிறது. எஸ், முன்னாடியே வந்து ப்ரீவியஸாக இந்த சர்ஜரிக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாராம். ஏன்னா வந்து தல அஜித் முன்னாடியே வந்து நிறைய சர்ஜரியை மேற்கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சர்ஜரியுமே வந்து ஒரு முக்கியமான சர்ஜரியாக இருக்கவே அவர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து டேப்லெட்ஸ் அதிகரிச்சுட்டே போகவே இப்போ வந்து அவர் வந்து மூளையில் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் பெட் ரெஸ்ட்டும் வர எடுக்க ஆரம்பிக்கணும். இதுலேயும் டேப்லெட்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும்போது முழுக்க அவர் வந்து பெட்டில் படுத்தாபடியே இருக்கார். ஒரு இடத்துல முடங்கி இருக்கிறாரு. ஏந்து வெளியே வர முடியல, ரூம்குள்ளேயே இருக்கார். அப்படின்னும் போது அவரோட வேலைகள், அதாவது வந்து அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது பாதிக்கப்படும். அதாவது வந்து ஒழுங்காக நடக்க முடியல, ஒரே பெட்டில் படுத்துட்டு இருக்காரு. அப்படின்னும் போது கால்லாம் வந்து ஒரே இடத்துல ரெஸ்ட் பொசிஷன்லேயே இருக்குமே தவிர அதுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸ்ன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் வந்து கால் வந்து தடிமமாகிக்கிட்டே போகுது, வீங்கிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மாத்திரைக்குமே காரணம் இல்லை, அது இல்லைனா கூட இப்படிமே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாத்திரையும் ஒன் ஆஃப் த ரீசன். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து காலை நவுட்டுறதே கிடையாது, ஒரு மோஷன் பொசிஷனே கிடையாது. அது கால் அப்படியே ரெஸ்ட் பொசிஷன்லேயே இருக்கிறதுனால அதுவுமே அப்படி நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் அப்படின்னா அஜித் சாரோட கால் வீக்கமாகிட்டே போகுது. இதுக்கான என்ன விஷயம், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதோட யோசனைகளே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். பட் கூடிய சீக்கிரம் வந்து நம்மளோட தல அஜித் கண்டிப்பாக வந்து மீண்டெழுந்து வரப்போகிறாரு. நிறைய ஷூட்டிங் வர பாக்கி இருக்குது, விடாமுயற்சி ஷூட்டிங். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து படங்கள்லாம் வந்து பாக்கி இருக்குது அப்படின்றதுனால கூடிய சீக்கிரம் வந்து எல்லாத்தையுமே அது வந்து தகர்த்தெறிஞ்சிட்டு கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ்க்காக ரிகவரி கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் படம் நடிக்க போகிறாரு. அது எல்லாமே தாறுமாறாக இருக்க போது. எவ்வளோ பேர் வந்து அஜித் சாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் மட்டும் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.